விநாயக பெருமானுடைய பதிவு. கற்பக விருட்ச மரம் கேட்டதெல்லாம் கொடுக்குமா, கற்பக விநாயகரும் அப்படிதான். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில்ல வருஷந்தோறும் ஆவணி மாதத்துல விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 10 நாட்கள் பெரிய திருவிழா நடக்கும். ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியிலிருந்து தொடங்கி 10 நாட்கள் இந்த திருவிழா நடக்கும். முதல் நாள் கொடியேற்றத்தோட விழா தொடங்கும். வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் கற்பக விநாயகருக்கு முழுமையான சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்படும். உற்சவத்துடைய 9வது நாள் அன்னைக்கு பிரம்மாண்டமான தேரோட்டம் நடக்கும். இதுல விநாயக பெருமான் ஒரு தேர்லையும் சண்டிகேஸ்வரர் இன்னொரு தேர்லையும் தனித்தனியா வீதி உலா வர்றது பார்க்க நல்லா இருக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 18 படி அரிசியில ஒரே ஒரு பிரம்மாண்டமான கொழுக்கட்டை செய்வாங்க. அது சுவாமிக்கு நைவேத்தியமா படைக்கப்படும். உற்சவ காலத்துல 10 நாட்களும் ராத்திரி கற்பக விநாயகர் சிம்ம வாகனம், பூத வாகனம், கமல வாகனம், மயில் வாகனம், வெள்ளி மூஷிக வாகனம் இப்படின்னு பல்வேறு வாகனங்களில் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாரு. கற்பக விநாயகருடைய பெருங்கருணை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. தெற்கு பார்த்த விநாயகரை போய் தேங்காய் உடைச்சி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன தடைகளாக இருந்தாலும் தடைகள் சுக்குநூறாக உடைந்து விடும்.